ஹாய் காய்ஸ், நான் உங்கள் ஏகே தமிழ் கேமிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஷார்க் ரேஸ் V1 V2 V3 அந்த 3 தான் நம்ம இன்றைக்கி கஷ்டப்பட்டு கொஞ்சம் ட்ரை பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டேன். V3 வரைக்கும் முடிச்சேன். V4க்கே கஷ்டம், அது மெடிக்கல் முடிக்கணும். அதுக்கப்புறம் பெரிய விஷயம்லாம் இருக்குது, அது அப்புறமே பார்த்தீங்கன்னா அதுக்கு நம்ம V3 வரைக்கும் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவில் அது வரைக்கும் பாருங்கள். அதுக்கப்புறம் வீடியோவை பொறுத்து பண்ணி லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. சரி, ஓகே காய்ஸ், சொன்ன வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இன்றைக்கி என்னென்னா, நான் இப்போ 2000 லெவல் வரப்போகிறேன். இன்னும் ஒரு 48 லெவல் தான் தேவை. ஆனால் நான் இன்னுமே பாட்டு தான். ஏன்னா என்னோடய ரேஸ் பாருங்களேன், என் ரேஸ் வந்து நான் நான் V2 கூட போகல. ஷார்க் ரேஸில் இருக்கேன், V2 கூட போகலையா. சரி, அதான் V2 போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து பேசிட்டு கொஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நான் இங்கே வந்தேன். உங்களுக்கு காட்டுறாங்க இடம். இங்கே லொக்கேஷனில் யூடியூப்பில் பார்க்கும்போது இந்த இடத்துல சொல்லியிருந்தாங்க. கரெக்டாக இதே இடத்துல தான் அங்கேயும் வந்துருந்துச்சு. ரேஸ் வந்துட்டுருந்தேன் இதே இடத்துல தான். இதே இடத்துல தான் இந்த இடத்துல இருக்குன்னு சொன்னீங்கன்னா அவனுக்கு அங்கே இல்லை, ஆனால் எனக்கு இங்கே இருந்துச்சு. கரெக்டாக என்னன்னு தெரியல, கரெக்டாக இருந்துச்சு. நானும் கரெக்டாக எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இது பிங்க்கு, சாரி அடுத்த என்ன ஃப்ளவர்? ப்ளூ ஃப்ளவர் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியாது. ஆமாம், கிச்சனே ஃபுட்டுக்கு மாட்டேனால சொல்லவே இல்லை, மறந்துட்டேன். சாரி காய்ஸ், கிச்சனே ஆமாம், இப்போ வீடு எடுக்கல, மன்னிச்சுக்கோங்க. எல்லாத்தையும் மிஸ்டேக்காக பண்ணுறேன், என்ன பண்ணுறது. அப்புறம் இது ஃப்ளவர் 3, இதே எப்போ கொடுப்பாங்க உங்களுக்கு தெரியும். அந்த இது பேர் என்ன, ஸ்வான் பைரட்ஸ் டிஃபீட் பண்ண ஏன் இப்படி வாய் போயிருந்ததில்ல. ஸ்வான் பைரட்ஸை அடிச்சுக்கிட்டே இருந்தாலே கிடச்சிரும். நான் ஒரு 10-15 ரூபா அடிச்சிருப்பேன், அதுக்குள்ளே கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் இந்த ஐலாண்டா, சரி இது கிடையாது, குட்டியாக ஒரு ஐலாண்ட் இருக்குமே, அந்த ஐலாண்டில் அதில் எப்படின்னே தெரில. எனக்கு ஃபஸ்ட்டு ஃப்ளவரும் ஈஸியாக கிடச்சிச்சு, செகண்ட் ஃப்ளவரும் ஈஸியாக கிடச்சிச்சு. தேர்டு ஃப்ளவர் தான் லைட்டாக கஷ்டமாக மாதிரி வந்துட்டு. இப்படி ஈஸி தான், அதுவும் ஈஸியாக கிச்சனே இருக்கனால கொஞ்சம் ஸ்பீடாக போயிட்டுருக்கேன். எப்படி நீ கிச்சனையில் எவ்வளோ ஸ்பீடாக போயிட்டுருக்கேன் அப்படின்னு கேட்டேன். அதுக்கு காரணம் நான் வந்து இது பைலட் இது நான் எக்யூப் பண்ணதுனால தான் எவ்வளோ ஸ்பீடாக போயிட்டுருக்கேன். நான் இப்போ யாராவது டிவி பண்ணாங்கன்னா நான் செத்துருவேன். அப்புறம் மோஸ்ட்லி முடிஞ்சிச்சு, அவ்வளோ 30 வருஷம் செத்துக்கணும். ஆனால் நான் பரவாயில்ல, உங்களுக்காக காட்டிகிட்ருக்கேன். இந்த இடத்துல கரெக்டாக வந்து இங்கேயே ப்ளூ ஃப்ளவர் இருந்துச்சு. அப்படியே அடுத்து பார்க்கும்போது எல்லோ ஃப்ளவர் எங்கே எடுக்கணும்னா போய் அட்டாக் பண்ணுவோம், அங்கே போய் அடித்தாலே கிடச்சோம் அப்படின்னா சொல்லியிருந்தாங்க. சரி, நானும் போய் அடித்தேன். ஒரு 10-15 பேர் அடிச்சிருப்பேன் காய்ஸ். அடித்து கிடைக்கல. அதுக்கப்புறம் டக்குன்னு கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் டேட்டா ஓடி வந்தேன். சரி, எதுக்கு இதை சும்மா பண்ணிட்டு ஒரு வீடியோவே எடுத்து போட்டுடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். அந்த வேலையில் ஏற்கனவே முடிச்சிட்டேன். நான் பண்ணுறது 3 ஃப்ளவரே எடுத்துச்சு. சரி, வாங்கிட்டு இப்படியும் க்ரீன் ஐஸ் வேண்டாம் எடுத்துக்கு போவாங்க. இன்னும் 2000 லெவலில் போகிறேன். இன்னும் நான் ரேஸை வந்து V2 கூட பண்ணலைன்னா பாருங்க, எவ்வளோ ஒரு நூபாக இருந்திருக்கேன். சரி, இப்படி தான் பண்ண ஆரம்பிப்போம் பேசிக்காக. அதுக்கப்புறம் பேசிக்காக என்ன பண்ண போகிறோன்னா இது எல்லாமே வீடியோவாக வரும், பார்த்துருங்க கைஸ். ஓகே, எங்கடாவே எங்கே போனானே நல்லா காணும். இங்கே தான். ஓகே கைஸ், எடுத்தாச்சு. நம்ம ஃபஸ்ட்டு இது எடுத்தேன், ரெட்டு, ப்ளூ, எல்லோ. சரி கைஸ், நாங்கள் போய் அவன்கிட்ட கொடுப்போம். ஹலோ டாக் கொடுப்போம். குட் ஜாப், நவ் ஐ மேக் ஏ போர்ஷன் பட் இட்ஸ் நாட் கோயிங் டு பி ஃப்ரீ பே. என்னடா என்ன ஃபைல் வரல. ஆமாம் தானே இருக்கிறேன். 1 மில்லியன் இருக்குடா. ஓகே காய்ஸ், வாங்கியாச்சு. சி மான்ஸ்டர் அப்படின்னு சொல்லி வந்துருக்கு நம்மளுக்கு. ஃபஸ்ட்டு இதை எவ்வளோ பண்ணிட்டோம், V2 போட்டிருக்கோம். இப்போ நீ ஹெல்த்தே குறையாது. ஆமாம் காய்ஸ், ஹெல்த்தே குறையிலையா. கிருஷ்ணா ட்ரான்ஸ்ஃபார்ம் வாங்கும்போதுனா ஒரு சட்டி இது யூஸ் பண்ணிக்க முடியா. ஓ, எனக்கு ஹெல்த்தே குறையல. அப்பாடு சூப்பர் காய்ஸ். எஸ், அவ்வளோதான் அந்த வீடியோ. என்ன வீடியோ பண்ணுறதாக தான் வந்தேன். அப்புறம் V3யில் சந்திப்போம். V3 கஷ்டமாக இருக்குது. V2 கூட எல்லாத்துலேயும் V2 ஈஸி தான், ஆனால் V3 தான் ரொம்ப கஷ்டம்.
V4லாம் அதுக்கு நான் மிரேஜ் கண்டுபிடிக்கணும். மிரேஜ் கண்டுபிடிக்கிறது நான் கொஞ்சமாக லெவல் ஏற்றணும். அது வரைக்கும் பண்ணுவேன். ஒரு V3 வரைக்குமாவது பண்ணுவோமே. V3 வரைக்கும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் முக்கியமாக அங்கே பாருங்கள் இன்வென்ட்ரியை பாருங்கள். ஸ்குவாடுக்கு போகலாம். எல்லாமே டார்க் கிரே எப்படி கிடச்சிச்சுன்னா அது ஒரு பெரிய கதை. நான் அப்புறமே சொல்கிறேன். கொஞ்சம் எல்லாமே டம்மி தான் வச்சுருப்பேன். ஸ்குவாடு கன்னெல்லாம் பார்த்துக்கோங்க. 1 2 3 அவ்வளோதான். 3 கன்று இது வரைக்கும் வச்சுருக்கீங்கன்னே பார்த்துக்கோங்க. இந்த லெவலுக்கு என்னால் எடுக்க முடிஞ்ச கன்று கூட நிறையா கன்று இருக்குது. ஆனால் நான் அது எதுவுமே எடுக்கல. ஃபுல் லெவலப் பண்ணுவேன். இல்லைனா சும்மா ஃபுட் ரோல் பண்ணிகிட்ருப்பேன். பிகாஸ் லைக் நேக்கே தம்பி கேமிங். அடுத்து V3ல சந்திப்போம். காய்ஸ் பாய். நான் உங்கள் ஏகே தமிழ் கேமிங். அடுத்து இப்போ நம்ம என்ன பண்ண வந்திருக்கோன்னா ஒன்றும் இல்லை, ஷார்க்கு V3 தான். அதுக்கு இப்போ என்னடா தேர்ட்ஸில் சுற்றிட்டு இருக்கேன் நீங்கள் கேட்கலாம். கரெக்டு தான். ஏன்டா தேர்ட்ஸில் சுற்றிட்டு இருக்கேன்னா ஷார்க்கு ரேஸ் 3 போடுறதுக்கு 2 மில்லியன் வேணும். 2 மில்லியனுக்கு நான் என்கிட்ட இல்லை காசு சுத்தமாக. 1 மில்லியன் இப்போ தான் இதாக இல்லை. அதனால் சரி அப்படியே கிரைண்டிங் பண்ணுறதுக்கு இல்லை இது காசு எடுத்துறதுக்கு பெஸ்ட்டாக லெவலே அப்படி சேர்த்து எடுத்துலாமே அப்படின்னு சொல்லிட்டு தேர்ட்ஸில் கரண்ட்டு ஸ்டார்ட்டாக வந்துட்டேன். அவ்வளோதான். இன்னும் ஒரு 25 லெவலாக சம்திங் ஏற்றுனா போதும். நான் இங்கேருந்து வந்துட்டுவேன். அப்புறம் 14 ட்ராக்லேருந்து கிளம்பிடலாம். கிளம்பி வேறு எங்கேன்னு தெரில. கேட்க என்னண்டான்னு தெரில எனக்கு. கைஸ் மேலே தான் போயிட்டுருக்கோம். அப்போலாம் நான் அந்த 2 மில்லியன் 2 மில்லியன் எடுக்கிற வரைக்கும் நான் அந்த வீடியோ காட்டவே நினச்சாதீங்க. கிரைண்டிங் பண்ணுறது தான் சுத்தமாக எனக்கே சுத்தமாக பிடிக்காது. ஆனால் பண்ணி தான் ஆகணும். 2800 லெவல் அடிக்கணுமே. என்ன பண்ணுறது, பண்ணி தான் ஆகணும். அதுதான் ஒருக்கும் காட்ட மாட்டேன். சீக்கிரம் முடிச்சுவேன். ஒரு கொஸ்டின் கூட காட்ட மாட்டேன். நீங்கள் அப்புறம் சும்மா வீடியோ பார்க்க மாட்டேங்கிறீங்க. அப்புறம் அப்படி சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. தொடர்ந்து வீடியோ வரும். அடுத்து நான் இன்னும் கொஞ்சம் நெசசரியான ஐட்டம்ஸ் V3 வந்துட்டேன்னா போதும். அதுக்கப்புறம் ஸ்குவாடில் என்னென்னு கலெக்ட் பண்ணல. அதெல்லாம் மேக்ஸில் படித்தா தான் சொன்னாலும் நான் ஏன் பே பண்ணுறேன்னா பண்ணுவோம். நம்ம லெவலுக்கு என்ன ஸ்குவாடில் எடுக்க முடியுமோ ஸ்குவாடில் எடுப்போம்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் கன்ஸ் அதே மாதிரி தான் பண்ணலாம். வீடியோ எடுத்து அதுக்கப்புறம் மேக்ஸில் படிச்சிட்டோன்னா மீதி 2-3 இதுக்குங்க எடுக்க முடியாது. மேக்ஸில் கிட்டக்கு வந்தால் தான் எடுக்க முடியும். அப்புறம் இங்கே தான் சிடிக்கே கொஸ்டின் நான் எடுப்பேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. சரி சிடிக்கு எடுக்கணும். இப்போ நீ எனக்கு கிட்ஸுனரை கெயின் பண்ணுறதுக்கு நானும் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஆனாலும் சத்தியமாக கொஞ்சம் எரிச்சலாக தான் இருக்குது. ஏன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் கேஸ் இருக்குது. பொட்டான பிரச்சனையே இருக்குது. வந்துருக்காது கேஸ். நான் 2 மில்லியன் மணியை கிரைண்ட் அடிச்சுட்டு நிறைய பார்க்குறேன் கேஸ். 2 மில்லியன் எடுத்துட்டு நான் வீடியோ ரெக்கார்ட் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னு நினச்சிட்டேன் கேஸ். கடைசியில் பார்த்தா தான் தெரியுது வீடியோ ரெக்கார்டே ஆகும். நான் இவங்கிட்ட போய் கொஸ்ட்லாம் 8 வந்துட்டேன். 8 வந்துட்டு சிபிஎஸ் ரன் பண்ண சொல்லியிருந்தான். சிபிஎஸ் வந்துட்டு பண்ணிட்டேன். நான் இப்போ போய் பண்ண வேண்டியதான் போய் மன்னிச்சுங்க கைஸ். நான் வீடியோ ரெக்கார்ட் ஆகுதா இல்லையானே நான் கவனிக்க வந்துட்டேன். நானே டேரெக்டாக போய் காசு சென்ட் பண்ணுறது கட் பண்ணிட்டேன். சிபி சென்ட் பண்ணுறது நான் காட்டின்னு இருக்கணும். இல்லைனா சிபிஎஸ்ட்டு கடைசியில் அடிக்கும் போதாவது காட்டின்னு இருக்கணும். இல்லை இவங்கிட்ட கொஸ்ட் அடிக்கும் போதாவது காட்டின்னு இருக்கணும். நான் எதுவும் மறந்துட்டேன். சாரி காய்ஸ். ஓகே காய்ஸ், கொஞ்சம் மன்னிச்சுவாங்க. பாருங்கள் இப்போ லைட்டாக எனக்கு மேலே அந்த ஷார்க்கு வால் நீட்டிருக்கு. இப்போ V3 எடுக்க போவாங்க. எப்படி இருக்கு போதுன்னு பார்ப்போம். சார் greeting சார். Well done. I like many gods before we have used this gift of mine to teach others. Of course thought I change a cheap price of my craft. கரெக்டாக எடுத்தாச்சு. அப்புறம் இல்லை ஒரு 5 மணி எக்ஸ்ட்ரா இருக்குது. சூப்பர் காய்ஸ். எப்படியோ எடுத்துட்டாங்க பாருங்க காய்ஸ். கையில் இங்கே வந்துருச்சு பாருங்க. ஓகே காய்ஸ், ஃபஸ்ட்டு வந்துருக்கு கொஞ்சம் இப்படி. ஓகே எப்படியோ ஃபைனலி காய்ஸ் நம்ம ஷார்க்கு V1ல் இருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ நான் 2000 லெவல் வரப்போகிறேன். நான் காசை என் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கிரைண்டிங் பண்ணிட்டேன். அப்படியே பாதி கிரைண்டிங். இங்கே பாரு கிட்ஸுனே 416 மாஸ்டர் எதுக்கு அடிச்சுனே தெரியாமல் அடிச்சிட்டேன். அப்புறம் இது லெவல் வந்துட்டேன்னு ஒரு 25 லெவல் இருந்துச்சுன்னா போதும் நம்ம அவ்வளோ. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிச்சிடுவேன். ஓகே காய்ஸ், எப்படியும் நம்ம V1லேருந்து V2க்கு வந்தோம். V2லேருந்து இப்போ V3க்கு வந்துருக்கோம். அடுத்து V4 பண்ணுறது கஷ்டம். சொல்லுங்கள் அடுத்து வேறு ஏதாவது ரேஸ் போடலாமான்னு சொல்லுங்கள். ரேஸ் பண்ணால் பிரச்சனை கிடையாது. என்ன கொஞ்சம் ஃபேகம் கம்மியாக இருக்குது. நான் இங்கேருந்து வாங்கிக்குவேன். சொல்லுங்கள் கொள்ளலாம்னா சொல்லுங்கள் கொள்ளலாம்.
guys, bye from AK the Gaming. Bye.